ஹலோ கைஸ், இப்போது நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இதோடைய நேம் நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து என்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஐஆர் சென்சார் வேணும். ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒன்று வந்து இந்த மாதிரியும் எண்டு வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க வித் ஜம்பர் ஒயர்ஸ். ஓகேவா? இந்த கனெக்ஷன்லாம் காட்டுறேன். அந்த ஜம்பர் ஒயர் கலரோட காட்டுங்க. இந்த மாதிரியே பண்ணுங்கள். அது இந்த ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல கார்ட்போர்ட் தெரியும். இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜம்பர் ஒயர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க 4. இந்த இடத்துல ஷார்ப்னா இந்த இடத்துல இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பக்கமே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லாங் சைஸ் இந்த மாதிரிப்பட்ட இது இருக்குல்ல, இந்த மாதிரிப்பட்ட வேரிய போர்டு இருக்கும்ல, அது இந்த 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 பார்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் கரையாக இருக்கும். நெக்ஸ்ட் Arduino Uno. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸர். நெக்ஸ்ட் எல்சிடி டிஸ்பிளே. ஓகே, இப்போ நம்ம வந்து அசம்பிளியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 இது ஜம்பர் ஒயர்ஸ் இருந்துச்சுல்ல, அது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லோ, க்ரீன், கிட்ட எடுத்து வரேன். எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லோ வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க இதுலேயே. அது இல்லைன்னா நீங்கள் தனியாக வாங்கி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கிரவுண்டுன்னு இருக்கும், ஜிஎன்டின்னு இருக்குது, அதான் கிரவுண்டு. அதில் நம்ம வந்து எல்லோ கலர் ஃபிக்ஸ் பண்ணி வரிசை ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணோம். இதை நான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்து கிரவுண்ட்லையா. ஓகே, இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். எல்லோ கலர் வந்து கிரவுண்டு, விசிசி வந்து க்ரீனு, எஸ்டிஏ ப்ளூ, எஸ்சிஎல் வயலட். இந்த நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த பஸ்ஸர் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சின்ன பஸ்ஸர் தான். இதோடைய இதில் வந்து இந்த ஆர்டினோ இருக்குல்ல, இந்த ஆர்டினோவில் இந்த பஸ்ஸரை வந்து என்ன கிரவுண்ட்லேயும் பாசிட்டிவ், இது லாங் இது வந்து பாசிட்டிவ், அதை வந்து 11ல் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இடத்துல இது கொடுத்துருப்பாங்க, நான் கனெக்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எடுத்து வந்து இங்கே வச்சுப்போம். மற்ற மாதிரி இந்த இடத்துல ஐஆர் சென்சாரில் நீங்கள் கனெக்டடாக வச்சுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டீங்கல்ல. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டினோ எடுத்துக்கோங்க. ஆர்டினோவும் இந்த மாதிரி பட்ட ஜம்பர் ஒயர்ஸ் ஒரு 2 பக்கமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒன்றா வந்து கிரவுண்ட்லேயும் இன்னொன்று வந்து விசி 5 வோல்ட்லையும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிரவுண்ட் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து எந்த கிரவுண்டு, இப்போ நீங்கள் வந்து கிரவுண்ட் மட்டும் பார்த்து கொடுத்துருங்க, மற்ற மாதிரி 5 வோல்ட் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து இந்த மாதிரி உரமாக வச்சுக்கோம். இப்போ இந்த போர்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நடுவில் மட்டும் அதிகமாக கேப் இருக்கும். ஸோ வந்து அந்த இதை தாண்டி நம்ம வந்து இதுலேருந்து வேறு வேல்யூவை கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து 5 வோல்ட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து ப்ளூ கலர் தான் நான் 5 வோல்ட்டில் இருக்கேன். ஒயிட் கலரில் இருக்கிறது இந்த பக்கமும், ஒயிட் கலரில் இருக்கிறது இந்த பக்கமும், ப்ளூ கலரில் இருக்கிறது இந்த பக்கம் வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஒயிட் கலர் வந்து பாசிட்டிவ், ப்ளூ கலர் வந்து நெகட்டிவ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். என்ன இந்த மாதிரி ஐஆர் சென்சார் இருந்துச்சுல்ல, இதில் வந்து அவுட்டுன்னு இருக்கும், அதை மட்டும் விட்டுட்டு கிரவுண்டு விசிசி இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கிரவுண்ட்லேயும் விசிசி அதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கிரவுண்டு விசிசி. ஓகே, நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். அதே போல் இன்னொரு ஐஆர் சென்சார் இருந்துச்சுல்ல, அதில் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து 2த்துலையுமே சிக்னல் ஒயர் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எல்சிடி டிஸ்பிளேல நம்ம வந்து கிரவுண்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல கிரவுண்டு விசிசி அந்த மாதிரிலாம். விசிசியை 5 வோல்ட்டில் கொடுத்துட்டு கிரவுண்டை வந்து கிரவுண்ட்லேயே கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எல்சிடியிலேருந்து வர கனெக்ஷனும் ஐஆர் சென்சார்லேருந்து வர சிக்னலும் கனெக்ட் பண்ணோம். ஐஆர் சென்சார்லேருந்து வர ஃபஸ்ட்டு இது வர சிக்னலை
D2லையும் செகண்ட் சிக்னலை வந்து D3லையும் வைக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஐஆர் சென்சார் எடுத்துக்கிறேன். இது வந்து சிக்னல் ஒயர். ஓகேவா, சிக்னல் ஒயர் எடுத்து ஆர்டினோவில் இந்த இடத்துல பின்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து 2ன்னு ஒரு பின் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்று இதை எடுத்து இந்த இடத்துல 3ன்னு இருக்கும், 3ன்னு ஒரு பின் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி 2 வயர்ஸ் மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து SLA வந்து A4லையும் SLA அன்லாக் பின் A4, இன்னொன்று வந்து A5. இப்போ வந்து ப்ளூ கலர் தான் SLA. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து SLC வந்து ஆர்டினோவில் A5, SDA வந்து ஆர்டினோவில் A4. இப்போ நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி கரெக்டாக அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், பின்னாடி அதே போல் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்மளால் இது பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹோல்ஸ் கிடையாது இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். அந்த மாதிரி நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டினோவில் வந்து இந்த பக்கம் டபுள் சைட் டேப் போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பராக உள்ள வச்சுருவோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடம் இது ஐஆர் சென்சார் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த ஹோல்ஸில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல லைட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் வெளியில் தெரிஞ்சால் போதும். இந்த போர்டெலாம் வெளில தெரியணும், இந்த போர்டெலாம் கூட வெளில தெரியணும்னு அவசியம் கிடையாது. கனெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இதாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அசம்பிள் பண்ணும்போது. எனக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் எதுவும் போகல. ஸோ நான் கரெக்டாக இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த LCD டிஸ்பிளே எடுத்துப்போம். LCD டிஸ்பிளே வந்து கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு நான் அந்த மாதிரி வைக்கல, ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு மேலே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 5 வோல்ட்டுக்கு 5 வோல்ட் இருக்கும் இது கரெக்டாக. சரி, இது அவுட்புட் வந்து இன்புட் வந்து நம்ம நார்மல் DC கரண்ட், அவுட்புட் வந்து 5 வோல்ட் கிடையாது, அது வந்து 9 வோல்ட்டுக்கு தரும் இது. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருந்தேன். நான் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது வழியாக உள்ள போனால் ஓகே. இப்போ இது வந்து உள்ள வந்துச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வெளியில் எடுத்துப்போம். இப்போ இதை ஆர்டினோல கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் எடுத்து நம்ம உள்ள கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஆர்டினோ நான் வந்து கோடு வந்து லிங்க் நான் வந்து இதில் கொடுக்குறேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ப்ளக் பாயிண்ட் எடுத்து நம்ம கரெக்டாக ப்ளக் பாயிண்டில் ப்ளக் எடுத்து ப்ளக் பாயிண்ட்டை சொல்லிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், நோ கார் இந்த மாதிரி காட்டும், உங்களுக்கு நோ கார் டிடெக்டர்னு காட்டும். சர்ச்சிங் வருதா? இப்போ நம்ம வந்து இப்போ நான் லாஸ்ட் டைப் சொல்கிறேன்னு சொன்னேன்ல ப்ராஜெக்ட் நேம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து கார் ஸ்பீட். இப்போ வந்து காரோடைய ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ நமக்கு வந்து கார் ரொம்ப ஸ்பீடாக போச்சுன்னா இது வந்து அலாம் அடிக்கும். இப்போ இந்த ஹெட்செட் தான் கார்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெட்செட் தான் கார்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறேன். இந்த சென்சார் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ தான் எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் சவுண்ட் கேட்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பீடு வந்து 71 அந்த மாதிரி காட்டுது. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி கோர்ஸ் செட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து 50 கிலோமீட்டர் அபவ் போனாலே சவுண்ட் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோட் பண்ணுறது வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும். ஸோ வந்து இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். பாய்.